2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே வளைகுடா நாடுகளில் ஒரு பதட்டமான சூழல் காணப்படுதுன்னு சொன்னால் மிக இல்லை தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பாணியிலேயே சொல்லியிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன இந்த விஷயம் நேரடி போரை குறித்தது தான் என்று உலக நாடுகள் பயந்து கொண்டிருக்கு. மீண்டும் ஓர் உலக போரை உருவாக்க காத்து கிடக்கின்றதா இந்த ஹார்முஸ் ஜலசை குவிச்சு கொண்டிருக்கின்றதுதான் இப்போ அனைவருக்கும் இருக்கிற கேள்வி. அமெரிக்கா தற்போது ஈரானின் கடல் எல்லைகளுக்கு இந்த இராணுவ குவிப்புக்கு பின்னால் 2 முக்கியமான காரணங்கள் உள்ளன. ஒன்று, ஈரானின் அணு சக்தி திட்டத்தை முடக்குவது. ஈரானிடம் உள்ள நீண்ட தூரம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செயலிழக்க செய்வது. இது ஏன் என்று பார்த்தா, இஸ்ரேலுக்கு இருக்கிற மிக பெரும் பிரச்சனையாக வளைகுடா நாடுகளில் இஸ்ரேலுக்கண்டு இருக்கக்கூடிய ஆகப்பெரும் குடைச்சலாக காணப்படுவது ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை மிசைல். கடந்த 15 நாள் யுத்தத்தில் நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை மிசைல் எப்படி ஈரானுடைய வான் பரப்பை அடியோடு அழித்தது என்பதை அந்த 15 நாள் யுத்தத்துக்கு பிறகு ஈரான் ஒரு மாதத்திற்கு குறைந்தது 300 ஏவுகணைகளை உருவாக்கும் வல்லமையை கொண்டுள்ளது. அந்த யுத்தத்துக்கு பிறகு ஈரான் ஒரு 300 ஏவுகணைகளை ஒரு மாதத்திற்குள் உருவாக்கக்கூடிய வல்லமையை கொண்டு உருவெடுத்துள்ளது. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஏவுகணைகளும் ஈரானது இந்த அணுசக்தி உற்பத்தியும் தான். அதனால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறது இந்த 2 விடயங்களையும் ஈரானிடமிருந்து பறிப்பது. இந்த 2 விடயங்களிலும் ஈரானை இப்போ அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கியுள்ள பார்டர் ஆஃப் தி பீஸ், இந்த பார்டர் ஆஃப் பீஸ் எனக்கூடிய ஒரு புதிய அமைப்பு ஈரானுக்கு கடுமையான நிபந்தனைகளை விதிச்சிருக்கு. என்னென்று பார்த்தா, ஈரான் இனி அணுசக்தி தொடர்பான எந்த ஆராய்ச்சியும் செய்யக்கூடாது என்பதுதான். ஒருவேளை அதெல்லாத்தையும் தாண்டி அணுசக்தி ஆராய்ச்சியை ஈரான் செய்ய நேரிட்டாலோ, தங்களது ஏவுகணைகளை ஒப்படைக்க மறுத்தாலோ, மீண்டும் 2025 நடந்த ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் போன்ற ஒரு நேரடி வான்வழி தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. ஒருவேளை இது மீண்டும் ஒரு 3ஆம் உலகப் போரை ஆரம்பிக்கிற முக்கிய புள்ளியாக இருக்குமா? உண்மை என்னண்டா, ஒவ்வொரு உலகப் போருக்கும் ஏதாவது ஒரு சிறிய சம்பவம் தான் காரணமாக அமையும். அந்த உலகப்போர் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த உலகம் ஒரு பெரிய அழிவை சந்திக்கிறதுக்கும் அந்த சின்ன புள்ளி தான் காரணமாக இருக்கும். 1ஆம் உலகப் போரை எடுத்துக்கொண்டால் ஒரு தனி நபரை சுட்டு கொண்டதுனால ஆரம்பிக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா உள்ள குதிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது ஒரு தனி நபர். அப்படி இருக்கிறப்போ மீண்டும் உலகப் போரை ஆரம்பிக்கிற ஒரு புள்ளியாக இந்த சம்பவம் நடக்குமா? இது எல்லாத்தையும் கடந்து இப்போ உலகப்போர் என்று பார்க்க போனாலே, 3ஆம் உலகப்போர் ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு கேள்வி வந்தாலே யார் யார் அணி சேர போறாங்கன்றதான் அடுத்த கேள்வியாக இருக்கும். 3ஆம் உலகப்போர் ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே யார் யார் அணி சேர போகிறாங்க, யாருக்கு யார் துணையாக வர போகிறாங்க, யாரை யார் பாதுகாக்க போகிறாங்கன்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கும். இப்போது ஈரானின் கடற்பரப்புக்குள்ள ரஷ்யாவின் ஒரு போர்க்கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவினுடைய இந்த போர்க்கப்பல் ஈரானுடைய கடற்பரப்புகளுக்குள்ள ஈரானுக்கு ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காக வந்ததாக சொல்லப்படும் இந்த போர்க்கப்பல் அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகும் இன்னும் போகாம அதே இடத்துல அப்படியே நங்குரமிட்டு நிற்குது. இப்போ இதற்கான காரணமாக உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னு பார்த்தா, அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்குது. அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஒரு மறைமுக செய்தியை சொல்ல வருது. நீ ஈரானை தாக்கினால் நானும் களத்தில் இறங்குவேன். ஒருவேளை ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா புறப்படும் போது அந்த தாக்குதலில் ஏதோ ஒரு குண்டு ரஷ்யாவினுடைய இந்த போர் கப்பல்களை பாதித்தால், ரஷ்யாவுடைய போர் கப்பல்களை தாக்கினால் மீண்டும் ஒரு மாபெரும் உலக அழிவை பயப்படுறதுக்கும் காரணமாக இருக்கிறது ரஷ்யாவினுடைய இந்த போர்க்கப்பல் ஈரானின் எல்லைகளுக்குள்ள நங்கூரமிட்டு நிற்கிறது தான். அப்படி இருக்கிறப்போ அமெரிக்கா இப்போ தாக்குமான்ற கேள்வி அடுத்திருக்கு. இதெல்லாத்தையும் கடந்து யார் யார் அணி ஒரு உலக போரை மீண்டும் ஆரம்பித்து வைக்க போகின்றதா இந்த யுத்தம்? அமெரிக்காவை பொறுத்த இப்போ எல்லாருக்குமே இருக்கிற கேள்வியும் இப்போ எல்லாருக்குள்ளே இருக்கிற பயமுமா இருக்கு. சரி, ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பித்தால், ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்தால் இந்த உலகம் என்னவாக போகின்றது? இதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்று சொல்கிறத விட நாங்கள் பொறுத்திருந்து அழிவை எதிர்பார்க்க போகின்றோம்.
இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்கிறேன். ஒருவேளை ஈரானுடைய கடற்பரப்புகளில் பதுங்கி இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவினுடைய போர்க்கப்பலை ஏதாவது ஒரு குண்டு உலகப் போரை உருவாக்கும். அமெரிக்கா தாக்காமல் இருப்பதற்கும் அமெரிக்கா தயங்குவதற்கும் காரணமாக அமைவது இந்த போர்க்கப்பல் அங்கே நிறுத்தி வைக்கப்படுவதுதான். இந்த போர்க்கப்பல் இன்றைக்கு ஈரானை விட்டு வெளியான போகுதோ அன்றைக்கு ஈரான் தாக்கப்படும் என்பது உறுதி. ஈரானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் ஒட்டுமொத்த உலகையும் அழிக்கும் என்பது உறுதி. இப்போ இருக்கிற கணிப்பின்படி ஈரானால் இஸ்ரேலை ஒரு நாளைக்கு 2000 ஏவுகணைகள் மூலம் தாக்க முடியும் என்பது இப்போ அவலங்கள் ஏற்படும் என்பதை கண்கூடா பார்த்த மக்கள். நாங்கள் போரை விரும்பவில்லை. போரால் ஏற்படும் வலிகளையும் வேதனைகளையும் கண்ட இனம் என்பதால் போர் என்றும் ஓர் தீர்வை தராது என்பதை நாங்கள் நம்புகிறோம். போர் அழிவை ஏற்படுத்தும். மீண்டும் ஓர் உலகப் போர் ஆரம்பிக்கப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.